Hello guys, this is Gopal here. Welcome back to my channel. இன்னைக்கு துபாய்க்கு டைரக்டா நம்ம வந்து ஜாப் அப்ளை எப்படி பண்றதுன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு ஃப்ரெஷரா இருக்கீங்க இல்ல நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன். நான் ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு நான் டைரக்டா ஒரு கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணனும் அப்படினா இந்த வீடியோ பாருங்க. இந்தியாவில இருந்து டைரக்டா துபாய் கண்ட்ரிக்கு நம்ம ஜாப் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்கு. நம்ம டைரக்டா ஜாப் அப்ளை பண்றதுனால ஃப்ரீயாவே விசா டிக்கெட் எல்லாமே கம்பெனியே நமக்கு வந்து டைரக்டா நமக்கு கொடுத்துருவாங்க. எல்லா கேட்டகரி ஜாபுக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் 2 இயர் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த கண்ட்ரிக்கு ஜாப் அப்ளை பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாகவே. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். க்ரோமில் துபாய் ஜில் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு OLX மாதிரி உள்ள வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் நம்ம அபுதாபிக்கும் ஜாப் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா துபாய் இருக்குது, அபுதாபி இருக்குது, ஷார்ஜா இது மாதிரி எல்லாம் துபாய் சுற்றி உள்ள ஏரியாவிலையும் நம்மளை வந்து ஜாப் அப்ளை பண்ண முடியும். இது ஆக்சுவலாக ஒரு OLX மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பு. இந்த இதில் வந்து நம்மளுக்கு நிறையவே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. டேரெக்டாக வந்து ஹையர் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே நம்ம ஜாப் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ லாகின் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் எப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பாருங்கள். இது ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன். இது நான் ஒரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் எப்படி லாகின் பண்ணணும், சிம்பிளாகவே தான் இருக்கும். இதில் லாகின் பண்ணுறது நம்ம இந்தியன் கண்ட்ரி மாதிரி லாகின் பண்ண முடியாது. இதில் உங்கள் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இப்போது அப்ளை பண்ணுறேன். எப்படின்னு பார்த்துங்க லைன் பை லைனாக. இப்போ உங்கள் ஜெண்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்க, மேல் ஆர் ஃபீமேலு. அடுத்து உங்கள் நேஷ்னாலிட்டி இந்தியானா இந்தியா, இப்போ கரண்ட்டாக வேறு எங்கே இருக்கீங்களோ அங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் சூஸ் பண்ணிக்க. அடுத்து உங்கள் லொக்கேஷன், இப்போது கரண்ட் லொக்கேஷன் ஆல்ரெடி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிங்களோ அந்த கரண்ட் லொக்கேஷன். நான் குவைத்தில் ஒர்க் பண்ணால் நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன், சீனியர் கேட்டகரி அப்படின்ற மாதிரி. அடுத்து நான் எந்த பொசிஷனுக்கு நான் ஜாப் அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நான் எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் கேட்டகரிக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக இல்லை என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ கரண்ட் கம்பெனி எந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணதோ அந்த கம்பெனி நேமை நான் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸு கேட்குறாங்க. அடுத்து சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்குறாங்க. நான் ஒரு 4000 திராம்ஸ் வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். நோட்டீஸ் பீரியட் வந்து நான் கொடுத்துட்டேன். அதுவும் நீங்கள் அப்படியே பார்த்து சூஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து விசா ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்குங்க. நீங்கள் விசா ஆல்ரெடி டூரிஸ்ட் விசா வச்சுருந்தீங்கன்னா டூரிஸ்ட் விசான்னு கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் இந்தியாவிலேருந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ அடுத்து உங்கள் என்ன மாதிரி கேட்டகரிலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்டேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிரும். இவ்வளோ தான், சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலாம் சொல்கிற மாதிரி உங்கள் PDF கன்வெர்ட் பண்ண ஃபைல்ஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துருங்க. இதில் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஜாப் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் கவர் லெட்ரு இருந்தாலும் நீங்கள் கவர் லெட்ரு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அடிஷ்னலாக நீங்கள் எழுதி தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். எதுவும் லெட்டர் பேட் மாதிரி நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் அதில் உங்களோட ப்ரொஃபஷனல் நான் எந்த ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறேனோ அந்த கேட்டகரிக்கு நீங்கள் எழுதி நீங்கள் அப்படியே சப்மிஷன் கொடுத்துருங்க. அப்டேட் பண்ண உடனே அப்டேட் ஆயிரும். உங்களுக்கு அப்டேட் கொடுத்தோடனே நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அடுத்த பேஜில் உங்களுக்கு காட்டிடும். இதில் உங்களை ஆட்ஸ் நீங்கள் எதாவது ஆட் போடுறதா இருந்தாலும் ஆட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம OLXயில் நம்ம எதாவது சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆட் கொடுப்போம்ல, அதே மாதிரி தான் இதில் அதே மாதிரி தான் சிம்பிளான ஒரு ஆப் தான் இது. நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பார்த்துங்க. இதில் என்னென்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் வந்து இப்போ ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. HR டிபார்ட்மெண்ட்டு, அக்கௌண்டன்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, இது மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் நம்மளுக்கு வந்து இது ஒரே வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடு. இப்போது நான் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எல்லா கேட்டகரியுமே சேஃப்டி இன்ஜினியரிங்கு, அக்கௌண்டன்ட்டு, HR டிபார்ட்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷனு, இது மாதிரி எல்லா கேட்டகரியுமே ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து மெரெயின் சூப்பர்வைசர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நான் மெரெயினுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, இது மாதிரி சைட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, ப்ராஜெக்ட் மேனேஜரு, இது மாதிரி நம்ம எல்லா கேட்டகரிக்குமே ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இப்போது நான் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்குங்க. நான் ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்குங்க. இதில் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது.
இப்போ என்னோடய கேட்டகரிக்கு எலக்ட்ரிஷியன் ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரி ஒரு கம்பெனி உங்கள் கேட்டகரிக்கு என்ன மாதிரி கம்பெனிலாம் ஜாப் கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இப்போது நான் ஒரு கம்பெனி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய கேட்டகரிக்கு. இப்போ வந்து ரெக்ரூட்டர் ப்ளம்பர் அண்டு எலக்ட்ரிஷியன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்க 21 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ இந்த கம்பெனிக்கு நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்க. இதில் ஒரு டீட்டெயிலும் நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ஃபுல் டைமு, சேலரி வந்து நெகோஷியபிள் தான் கொடுத்துருவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸு, கம்பெனி விசா, அக்காமடேஷனு அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் இதில் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜாப் ரோல் வந்து எலக்ட்ரிஷியன். இது வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே நான் வந்து படித்து பார்த்துட்டேன் ஆல்ரெடி. நீங்களும் அதே மாதிரி உங்கள் கேட்டகரி பார்த்துட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சில கம்பெனியில் வந்து நம்மளுக்கு வந்து மெயில் ஐடி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. நான் இப்போ வந்து இந்த மெயில் ஐடி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துங்க. சில கம்பெனியில் மட்டும்தான் மெயில் ஐடி கொடுப்பாங்க, சில கம்பெனியில் மெயில் ஐடி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது நான் மெயில் ஐடிக்குள்ளே போயிட்டேன். மெயில் ஐடிக்குள்ளே போய்ட்டு நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துங்க. இன்ஃபோ அட்டுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மால்டாவுக்கு அப்படின்னு பார்த்துங்க. இப்போ இன்ஃபோ அட்டு அந்த மெயில் ஐடி highwayspark.com அப்படின்னு போட்டு என்னோடய சப்ஜெக்ட் வந்து எலக்ட்ரிஷியன், நான் எலக்ட்ரிஷியன் ஜாப்க்கு தான் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் நான் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் வந்து சூஸ் பண்ணி நான் அதில் சப்மிஷன் பண்ணிடுறேன். சப்மிஷன் பண்ண உடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிசீவ் ஆயிரும். எனக்கு அந்த கம்பெனிலேருந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் கடைசியில் மென்ஷன் பண்ணுறேன். நான் இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் இப்போது அப்ளை பண்ண சென்ட் ஆகிடுச்சு. இப்போது அடுத்த மெத்தட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ அடுத்த மெத்தட் நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி மெயில் அனுப்பிச்சாச்சு. சில கம்பெனியில் மெயில் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம இன்னொரு மெத்தட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் நம்ம இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு பார்க்கலாம். இப்போது அப்ளை வித் வீடியோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சிஸ்டமில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது. நீங்கள் பெருசாக வேறு எதுவும் வீடியோலாம் நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது. இதில் நீங்கள் ரெக்கார்ட் வீடியோ நீங்கள் ஆல்ரெடி சிஸ்டம் எதாவது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வெப்கேமில் மூலிமா நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தான். அடுத்து வந்து உங்கள் கவர் லெட்ரு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க, என்ன பொசிஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த ஒரு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிஷன் கொடுத்துட்டு இந்த அப்ளை நவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ளை நவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிரும். நீங்கள் அப்ளை ஆன உடனே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். கம்பெனியில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஜாப் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்ளை ஆகாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிட்டன் மெயில்ஸ் எதுவும் வராது. இப்போ நான் சென்ட் பண்ணதுக்கப்புறம் யுவர் மெயில் ஹஸ் பீன் சென்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அடுத்த பேஜில் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சக்ஸஸ்ஃபுல் அப்ளைடு அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி தான் நீங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ அதர் கண்ட்ரிஸுக்கு நம்ம ஜாப் அப்ளை பண்ண முடியும் இதில் இந்த ஒரு வெப்சைட்டில். இப்போ வந்து நம்ம குவைத்து, ஓமன், கத்தார், பாகிஸ்தான் இது எல்லா கண்ட்ரிக்குமே நம்ம அப்ளை பண்ண முடியும். இது ஆக்சுவலாக OLXில் தான் நம்ம வந்து கான்டாக்ட் அதர் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற OLX வெப்சைட்டுக்கு டேரெக்டாக லிங்க் போயிடும். இதில் நான் குவைத்தை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ குவைத்தை நான் சூஸ் பண்ண உடனே அங்கே உள்ள OLX யூஸ் பண்ணுற வெப்சைட்டுக்கு நம்ம உள்ளே போயிடுது. இதில் வந்து கரண்ட்டாக நம்ம ஜாப்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம ஜாப் அதுலேருந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ சிம்பிளாக ஒரு ஜாப்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இதில் டைப் பண்ண உடனே என்ன மாதிரி கேட்டகரிக்கெலாம் ஜாப் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்குங்க. இப்போ டெலிவரி ஜாப்புக்கு அதிகமாகவே அந்த குவைத்து, அதர் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே ஜாப் நிறையவே கிடைக்கும். இப்போது ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா லொக்கேஷன் குவைத்தில் நம்ம கொடுத்ததுனால இப்போ குவைத் கண்ட்ரிஸில் இருக்கிற வேகன்சி எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் பஹ்ரைன், ஓமன், பாகிஸ்தான், எகிப்து உள்ள கண்ட்ரி எல்லாத்துக்குமே இதே சேம் OLXில் வந்து தான் நம்மளுக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ண முடியும். டைரெக்டாக நம்ம வந்து அதர் கண்ட்ரிஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற OLX மாதிரி தான் சேம் அதே மெத்தடில் தான் இருக்கும். இதில் அவங்க டீட்டெயில் கொடுத்துருவாங்க, ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இதில் நம்ம கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா ஜாப் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. இதில் அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயந்தான். இந்த வெப்சைட் மூலமா நம்ம அப்ளை பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம எந்த ஒரு ஏஜென்ட் மூலமா நம்ம அப்ளை பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 75,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம கண்ட்ரிக்கு நம்ம இந்த மாதிரி வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுனால அவங்க நம்மளுக்கு டைரெக்டாக விசா கொடுத்துட்றாங்க, டிக்கெட் கொடுத்துட்றாங்க ஃப்ரீயாகவே.
ஃப்ரெஷராக இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜாப்பை கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் இதில் பார்த்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அவங்க வெப்சைட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாப் எடுத்துட முடியும். ஒரு கண்ட்ரிக்கு நம்ம ஃப்ரெஷராக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கிறாங்க, என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். நிறைய ஸ்கேம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருக்கிறனால நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் கேட்டகரிக்கு ஜாப் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து அபுதாபிக்கு ஜாப் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். இப்போ அபுதாபி இந்த வெப்சைட்லேயே நம்ம அபுதாபிக்கும் ஜாப் அப்ளை பண்ண முடியும். இதில் நான் அபுதாபின்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் கொடுத்துடுவாங்க. இது எலக்ட்ரிஷியன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே அதில் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் ஜாப் கேட்டகரி பார்த்துட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ண பாருங்கள். நான் இப்போ எலக்ட்ரிஷியன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எலக்ட்ரிஷியன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது அபுதாபியில் இப்போ எலக்ட்ரிஷியனுக்கு எதுவும் வேக்கன்சி எதுவும் இதில் காட்டல. இப்போது அடுத்த வேறு ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறேன். இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் சூஸ் பண்ண உடனே வந்து சோலார் சிஸ்டம் டெக்னீஷியன் ஒரு ஜாப் வேக்கன்சி இருக்குது. நம்ம அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் ஜாப் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. நம்ம இப்போ அதில் என்ன மாதிரி கேட்டகரிலாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். இது வந்து கம்பெனி விசா, கம்பெனியாக நம்மளுக்கு வந்து விசா கொடுத்துட்டாங்க. ஹை ஸ்கூல் எஜுகேஷன் அது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் கேட்குறாங்க. இதில் என்ட்ரி லெவல், மிடில் லெவல் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். இதில் 10th December 2022 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணிடலாம். இது சேம் மெத்தடு தான். அதே மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் உங்கள் ஜாப் ஃபைல்ஸை சப்மிஷன் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை. இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த வெப்சைட்டில் நம்ம கேட்டகரி ஜாப் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபைல் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு கம்பெனிலேருந்து நம்மளை வந்து ரெக்யூர்மெண்ட்டு டேரெக்டாக பண்ணுவாங்க நம்ம ப்ரொஃபஷனலை பார்த்துட்டு. இப்போது நம்ம எலக்ட்ரிஷியன் அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே சப்மிஷன் பண்ணுறேன். என்னோடய ஃபைல்ஸை வந்து எம்ப்ளாயர் வந்து நம்மளோட செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டேரெக்டாகவே நம்மளை வந்து ஹையர் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான். இப்போ நான் எலக்ட்ரிஷியன் நான் செக் பண்ணிக்கிறேன். இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள். லுக்கிங் ஃபார் எலக்ட்ரிஷியன் ஜாப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நம்ம அவரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அவர் எலக்ட்ரிஷியன் ஜாப்க்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இந்த மாதிரி ஹை ஸ்கூல் தான் முடிச்சிருக்கேன், பார்ட் டைம் ஜாப் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஐ எம் எலக்ட்ரிஷியன், ஐ வில் டூ ஆல் எலக்ட்ரிஷியன் ஒர்க் அப்படின்ற மாதிரி இதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைலில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு கம்பெனிலேருந்து நம்மளை கூப்பிட்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஷோ கேண்டிடேட் டீட்டெயில்ஸு அண்ட் சிவி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது எம்ப்ளாயர் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். யாருக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனிலேருந்து நம்ம டேரெக்டாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணுவாங்க. இதில் சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நீங்களும் இதே மாதிரி உங்கள் ப்ரொஃபைலை கரெக்டாக கிளியராக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி சப்மிஷன் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கம்பெனிலேருந்து டேரெக்டாக ஹையர் பண்ணுறதுக்கு சான்சஸ்ஸு இப்போது இந்த வெப்சைட்டில் அதிகமாக இருக்குது. இப்போது நம்ம அடுத்த ஒரு இன்ஜினியரிங் கேட்டகரி நம்ம பார்க்கலாம். இன்ஜினியரிங் ஃப்ரெஷர் அதிகமாகவே நம்மளுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் நம்மளுக்கு ஜாப் எடுக்குவாங்க. இன்ஜினியரிங் கேட்டகரிக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்ஜினியரிங் கேட்டகரியிலேருந்து ப்ரோ எனக்கு ஜாப் ஏதாவது ஃப்ரெஷராக நான் இருக்கேன், இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு ஜாப் எதாவது கிடைக்குமா அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் இப்போ இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஜினியரிங் கேட்டகரியில் என்ன மாதிரி ஜாப்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருக்காங்க, சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு, எம்இபி இன்ஜினியரிங்கு, இதெல்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் லோக்கலில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போ வந்து ஃபயர் இன்ஜினியர் அண்டு டெக்னீஷியன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 751 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் ஃபயர் இன்ஜினியரிங்க்கும் ஜாப் இருக்குது, நீங்கள் டெக்னீஷியனுக்கும் ஜாப் இருக்குது. இதில் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் எல்லா ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சில கம்பெனியில் விசா அவங்களே கொடுத்துருவாங்க, சில கம்பெனியில் நம்ம விசா வாங்கிக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் அதனால் அதை படித்து பார்த்துட்டு ஒன்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க வாட்ஸ்அப் நம்பரை நம்ம வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு நான் இது அவங்கள்ட்ட டேரெக்டாக நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும். இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா நம்மளுக்கு வந்து அந்த எம்ப்ளாயர்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த ஜாப் பொசிஷனுக்கு நான் அப்ளை பண்ண முடியுமா, எலிஜிபிலிட்டி இருக்கா, நான் இது மாதிரி ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம டேரெக்டாக கேட்டால் அவங்களாம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிடுவாங்க. இதில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸு, லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து ஜாப் எலிஜிபிலிட்டியாக ஆகும்.
இந்த கேட்டகரியில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. அக்காமடேஷன் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதே சேம் பொசிஷனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு அடுத்த ரெஃபர் பண்ணுவாங்க. சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம வந்து இதில் சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி தான் அது. நம்ம இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணோம் பார்த்திங்களா, ப்ளம்பர் அண்ட் எலக்ட்ரிஷியன். எனக்கு அதுக்குள்ளே வந்து எனக்கு மெயில் வந்துருச்சு, சப்மிஷன் பண்ணதுக்கான ரிட்டன் மெயிலு. மேபி எனக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக எம்எஸ்இ அப்படின்னு சொல்லி ஒரு க்ரூஸ் கம்பெனி. இது ஆக்சுவலாக மால்ட்டாவில் உள்ள ஒரு க்ரூஸ், எம்எஸ்இ க்ரூஸில் உள்ள ஒரு கம்பெனிக்கு நம்மளுக்கு வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்டர்வியூ வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஆக்சுவலாக அடுத்து இன்டர்வியூ பண்ணாங்கன்னா அதுக்கான வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது ஆக்சுவலாக நிறைய கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இது உங்களுக்காக தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒரு கம்பெனிக்கு நான் செலக்ட் ஆகிட்டு நான் இப்போது ஸ்லாட்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக 18 days நான் வந்து வெயிட் பண்ணால் போதும், நம்மளுக்கு அடுத்த ஒர்க் பெர்மிட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்லாட் இப்போதைக்கு கையில் நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000, 50,000, 60,000 அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் எனக்கு 18 days எனக்கு வேலிடிட்டி இருக்கிறதுனால நான் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போதைக்கு கரண்ட்டாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகிடுது. நீங்கள் உங்களுக்கு ப்ரூஃபாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் இதில் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். நான் வீடியோ எடுத்து போடுறேன், வெப்சைட் கொடுத்துட்டேன், நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்ளை பண்ணாதீங்க. இதில் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு ஜாப் கரெக்டான கேட்டகரிக்கு நீங்கள் ஜாப் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ரிட்டன் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க. நம்ம சேனலில் எல்லாமே ப்ரூஃபாக நான் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் ஈஸியாக நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணி ஒரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகிறதுக்காக தான் நான் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ எப்படி பண்ணுறாங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க, நான் எப்படி செலக்ட் ஆனேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ரூஃபாகவே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். தெரியாமல் அப்ளை பண்ணிவிட்டு ஏமாந்துட்டு நீங்கள் முழிக்காதீங்க. நான் அதனால தான் திரும்ப உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த வெப்சைட்டு ஆப் மூலயமாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஸ்டோர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் ப்ளேலேயும் நம்ம வந்து சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு வெப்சைட்டுன்றதை தவிர்த்து நீங்கள் அதுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்து யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா இதில் அதர் கண்ட்ரி வெப்சைட்டுன்றதுனால அதர் லாங்குவேஜும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில விஷயம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு இருக்கிறதுனால தான் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நான் மால்ட்டா போனதுக்கப்புறம் 194 கண்ட்ரிஸுக்கு நான் ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட அந்த கண்ட்ரியில் உள்ள ஜாப் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ட்ராவல் மூலிமாவே உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனு. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.